இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு காலத்திலே ஒரு ராஜா இருந்தான். ரொம்ப வசதி மிக்க ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய நினைத்தான். நினைக்கும் பொழுது நடந்தது என்னன்னா, அவன் ரொம்ப பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சிருந்தான். ஆனா மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இவனுக்கு ஒரு 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 ஐடியா தோணுச்சு, என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு இந்த நிலத்தை கொடுக்கணும். ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணும்போது அவனுக்கு ஒரு காரியத்தை செய்தான். எல்லாரையும் கூப்பிட்டு, காலையில 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் பொழுது நீங்க எல்லாரும் 6:30 மணிக்கு வாங்க. வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஓடுங்க. உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ அவ்வளவு நிலத்துக்கு நீங்க ஓடி, அடுத்த சாயங்காலம் சூரியன் அஸ்தமாகிற சமயத்துல நீங்க திரும்ப வந்துடணும். வந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் ஓடுனீங்களோ அவ்வளவு தூரம் நிலம் உங்களுக்கு சொந்தம், நாங்க கொடுக்க போறேன். ஏனென்றால் நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னனால எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி அநேகர் ஓடிட்டு ரொம்ப தூரம் ஓட முடியாம திரும்ப வந்துட்டாங்க. அதுல ஒரே ஒருவன், அவன் எப்படி ஓடினான்னா, ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு என்னன்னா, கொஞ்ச தூரம் ஓடிட்டு திரும்ப போயிட்டேன்னா நிலம் கொஞ்சம் தானே இருக்கும்னு சொல்லி திரும்ப மறுபடியும் ஓட ஆரம்பிச்சான். திரும்ப ஓடி ஏன்னா சாயங்காலத்துக்குள்ள அவன் திரும்ப வந்துனா தான் அவனுக்கு அந்த நிலம், இல்லைன்னா நிலம் கிடையாது. ஓடிக்கொண்டே இருந்தான். வெயில் பார்க்காம களைப்பா இருந்து மறுபடியும் ஓடிட்டே இருந்தான். பல கிலோமீட்டர் ஓடிட்டான். ஓடிட்டு திரும்ப சுத்திட்டு திரும்ப அந்த எவ்வளவு சுத்திட்டு வரலாம் அந்த நிலம் திரும்ப அந்த இடத்துக்கு வரணும். திரும்ப வரும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. இவன் திரும்ப ஓடி வந்து கடைசியில கீழே ஓடி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, அவன் சூரியன் அஸ்தமிக்கிற முன்னாடி வந்து வேகமா வந்தான். வந்துட்டு நேரம் அந்த இடத்துல, எந்த இடத்துல அந்த இடத்துல அப்படியே விழுந்துட்டான். ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அவன் விழுந்துட்டான். விழுந்த உடனே எல்லாரும் அவனை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரொம்ப தூரம் ஓடி நிறைய நிலத்தை வென்று விட்டானே என்று சொல்லி அவன் என்ன செய்தாங்க, அப்புறம் விழுந்தவனை தட்டி எழுப்பும், அவன் தூக்குங்கன்னு எழுப்பி பார்த்தா அவன் மரித்து போனான். ரொம்ப தூரம் ஓடி பேராசையில ரொம்ப தூரம் நம்ம கொஞ்சம் போறோம், நிறைய வேணும் ஓடிக்கொண்ட கடைசியில அவனுக்கு அந்த நிலத்தை கொடுக்கலான்னு ராஜா நினைக்கும் போது அவனுக்கு உயிர் இல்லை, அவனுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுல பார்க்கும்போது மனுஷனுடைய பேராசைனாலே அவன் அழிந்து போகிறான். அதைத்தான் சாலமோன் ராஜா பிரசங்கி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், பிரசங்கி 3:9 வருத்தப்பட்டு பிரயாசப்படுவர்களுக்கு அதனால பலன் என்ன என்று கேட்கிறோம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறோம், அது வேணும் இது வேணும் அது வேணும் நீ பண்ண பிரயாசப்படும், அதனால பலன் என்ன? இந்த மனுஷன் வேகமா ஓடினான், பல கிலோமீட்டர் ஓடி அந்த நிலத்தை எல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைச்சான். கடைசியில அவனுக்கு ஒரு 6 அடி நிலம் தான் அவனுக்கு கிடைச்சது. காரணம் என்ன தெரியுமா? பேராசையில பிரயாசப்படணும் பலன். இன்னைக்கு நம்ம படுகிற பிரயாசத்தின் பலன் என்ன என்பதை நீங்க கேள்விக்குறி கேட்டுட்டு அந்த பிரயாசப்படுங்க. அதான் முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அதில் பலன் என்ன என்பதை அறிந்துருமா? நான் ஏன் சொல்லணும்னு சொன்னா, அநேகர் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடி எல்லாம் சேர்த்து கடைசி அவங்க அனுபவிக்க முடியாம, யாரும் அனுபவிக்க முடியாம அது வேஸ்டா போயிடுது. இந்த நாட்கள்ல ஆளுடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொல்ற காரியம் என்ன? நீ வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதற்கு அதனால் பலன் என்ன என்று சொல்லப்பட்டது. பலன் என்ன என்பதை நம்ம ஒரு கொஸ்டினோட மாசம் கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது, உனக்கு பலன் என்ன? நீ ஓடி பிரயாசப்பட்டு உன் வாழ்க்கையை வெறுத்து கஷ்டப்பட்டு பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் உயிரையும் மதிக்காம பாருங்க. நம்ம இருந்தா தான் உடம்பு, சரீரம், ஆவி, ஆத்மா இருந்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியும். அப்போ இதில் பிரயாசம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் எல்லாம் பாருங்க, அப்படின்னா என்ன? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்ம செய்யறது மற்றும் நன்மை செய்யணும், இதுதான் நடக்கணும். ஆனா அதே சமயத்துல பேராசைக்காக ஓடி தன்னை ஜீவனை அழித்து கொண்டவர்கள் நிறைய இந்த உலகத்துல. இதே போலதான் அது ஓடி அங்க ஓடி இங்க ஓடி நிறைய சொத்து சேர்த்து கடைசி யாரும் அனுபவிக்க முடியாதபடி போனவர்கள் அவங்க அனுபவிக்கவே இல்லை. இன்னைக்கு அதான் பார்த்து சொல்லுது, வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதால் பலன் என்ன என்பதை ஒரு கேள்விக்குறியோட நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் இந்த கேள்விக்குறியை பாருங்க. நீங்களும் ஓடுகிறீங்க, அந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஓடுனீங்க, இந்த பெரிய காரியங்கள் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அநேக காரியங்களை கடன் வாங்கி பயங்கர வட்டிக்கு வாங்கி பல காரியங்கள் செய்யறீங்களா? கடைசி அது யாருக்கு எந்த ஆபத்துல வந்து முடிகிறது?
இந்த பேராசைப்பட்டு ஓடுறது போல அநேகர் பேராசைப்பட்டு தன்னுடைய ஜீவனை இழந்து விடுகிறார்கள். அதனாலே என்ன பலன் என்பதை இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க பண்ற வேலைகள், செய்யற காரியங்கள், பிரயாசங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதனால பலன் என்ன என்பதை ஒரு லிஸ்ட் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலே நீங்க அதை யோசனை பண்ணி செய்யுங்க. உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த மாசம் வரை பாதுகாத்தவர் இனி வரப்போற நாட்களை உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.